வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று விடலாம் என்று அதிக அளவு நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் தேர்தல் முடிவுகளோ, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சுமார் 24 நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் திமுகவே 2வது முறை ஆட்சியை அமைக்கும். அதற்கு காரணமே எடப்பாடிதான். எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக சரியாக செயல்படவில்லை, தொண்டர்களை ஒருங்கிணைக்கவில்லை, அதிமுகவின் செயல் திட்டங்களை மக்களுடன் கொண்டு செல்லவில்லை, பாஜகவுடன் கூட்டணி வைத்தது, துரோகிகளுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறி கூட்டணியை உறுதி செய்து தேர்தலை சந்தித்தது. மக்களிடம் வாக்குறுதியை ஒட்டுமொத்தமாக ஏமாற்றக்கூடிய வகையில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தது என்று ஏராளமான விமர்சனங்களும் எடப்பாடி பழனிசாமியின் மீது முன்வைக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெறுவாரா என்பது கூட சந்தேகம்தான். ஏனென்றால் சுமார் 24 நிறுவனங்களில் 20 நிறுவனங்கள் திமுக ஆட்சியை அமைக்கும், எதிர்க்கட்சியாக விஜய் அவர்கள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது என்ற தகவல் தான் கிடைக்கப்பெற்றுள்ளது. சமூக வலைதளங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான பதிவுகளும் கருத்து கணிப்பின் முடிவுகளும் வைரலாக பரவி வருகிறது. இதைத்தான் அன்றே ஓபிஎஸும் சசிகலாவும் கூறினார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரே தலைமையின் கீழ் செயல்பட வேண்டும். பிரிந்து கிடந்து செயல்பட்டால் நிச்சயமாக திமுகவை வீழ்த்துவது கடினம் என்று ஓபிஎஸும், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், செங்கோட்டையன், சசிகலா போன்றவர்கள் கூறினார்கள் அதிமுகவில் இருக்கும் பொழுது. ஆனால் எடப்பாடி அதை கேட்கவில்லை. சுயநலத்திற்காக அதிமுகவை தனது வசம் வைத்துவிட்டார். தற்பொழுது ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் திமுகவிலேயே இணைந்து விட்டார்கள். சசிகலா அவர்கள் புதிய கட்சியவே தொடங்கிவிட்டார். தற்பொழுது செங்கோட்டையன் விஜய் அவர்களுடனே இணைந்து விட்டார். தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான பேசும் பொருளாக அரசியல் களம் முற்றிலுமாக மாறிவிட்டது. இனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைப்பது ஒருபோதும் நடக்காது. 2031 சட்டசபை தேர்தலும் சரி, 29 மக்களவை தேர்தலும் சரி, அதிமுக பாஜகவின் தலைமையில் தான் கூட்டணி வைக்கும். இனி அதிமுக தலைமையில் எந்த ஒரு கட்சியும் கூட்டணி வைப்பதற்கு சாத்தியமே இல்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக பேசப்படுகிறது. நண்பர்களே, எடப்பாடி முதல்வராக பொறுப்பேற்பாரா அல்லது எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்பாரா? மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். யார் எந்த பதிவுகளை மேற்கொள்கிறார்கள், பதில்களை சொல்கிறார்கள் என்பதை பார்க்கலாம்.